ஹாய் கைஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டோட டேட்டா டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்டோட டேட்டா டைப்ஸை டூ டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு ப்ரிமிட்டிவ், இன்னொன்று வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவ்னா வந்துட்டு இப்போ ஒரு வேரியபிளுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேல்யூஸ் தரோம்னா அந்த வேல்யூ தான் டைரெக்டாக அந்த வேரியபிளுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டோர் ஆகும். இதுவே வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா வேல்யூ இல்லாமல் வேல்யூவோட ரெஃபரன்ஸ் தான் வந்துட்டு அந்த வேரியபிளுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டோர் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட், அரே, ஃபங்க்ஷன் இது எல்லாமே வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கூட சேரும். நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், நல், ஈவன் வந்துட்டு அன்டிஃபைன்லாம் வந்துட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணலாம். அனதர் ஒன் பாயிண்ட், ப்ரிமிட்டிவ் வந்துட்டு எப்பவுமே வேல்யூவை வந்துட்டு பாயிண்ட் பண்ணியிருக்கும். இதுவே நான் ப்ரிமிட்டிவ் வந்துட்டு ரெஃபரன்ஸை பாயிண்ட் பண்ணியிருக்கும்னு சொல்றோம். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ a ஈக்குவல் டு 10ன்னு இருக்கு. இதை வந்துட்டு நான் லெட் இசட்க்கு வந்துட்டு அந்த வேல்யூவை கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் செக் பண்ணும்போது இசட்டும் 10, ஏவும் 10ஆக தான் இருக்கும். நான் இப்போ வந்துட்டு இசட்டோட வேல்யூவை வந்துட்டு ரீஅசைன் பண்ணுறேன். 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இசட் செக் பண்ணும்போது 20. இதுவே நான் ஏவை செக் பண்ணும்போது ஸ்டில் பர்சிஸ்ட் 10. பட் இப்போ நான் அரேவை வந்துட்டு இன்னொரு வேல்யூக்கு அசைன் பண்றேன். லைக் லெட் அரே 2ல வந்துட்டு அரேவை, தென் அரே 2ல நான் எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ மட்டும் புஷ் பண்ணிக்கிறேன், 4 புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அரே 2வை செக் பண்ணும்போது எனக்கு 1 2 3 4 இருக்கு. இப்போ புதுசாக சேர்த்துன வேல்யூவோட சேர்த்து நான் அரேவை இப்போ பிரிண்ட் பண்ணும்போது இங்கேயும் வந்துட்டு ஒரிஜினல் வேல்யூவும் சேர்ந்து மாடிஃபை ஆயிருக்கு. ஆனால் நான் வந்துட்டு மாடிஃபை பண்ணது அரே 2வை மட்டும்தான். ரீசன் வந்துட்டு அரே 1, அரே 2 ரெண்டுமே வேல்யூஸ் இல்லாமல் ரெஃபரன்ஸை பாயிண்ட் பண்ணியிருக்கனால அந்த ரெஃபரன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்க வேல்யூஸ் அப்டேட் ஆகும்போது அதை பாயிண்ட் பண்ணியிருக்க எல்லா அரேஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அது எல்லாமே வந்துட்டு அப்டேட் ஆகும்.